புகாரில் இடம்பெறக்கூடிய 37வது ஹதீஸ், மன் காம ரமலான ஈமான வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ரமலான் மாதத்தில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அன்பானவர்களே, கூடுதலாக ஆர்வமூட்டப்பட்டிருக்கிறது. இதை இப்படி ரமலானுக்கு மட்டும் தொழக்கூடிய தொழுகை என்று புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த மாதத்தில் கூடுதல் ஆர்வம். குடும்பத்தார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எழுப்பி விடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை புகாரியில 2024வது ஹதீஸில் பார்க்கிறோம். பள்ளிவாசல்ல ஏன் ஏற்பாடு செய்யறாங்க? யாருக்கு தனியாக தொழ வாய்ப்பில்லையோ அவர்கள் கலந்து கொள்வதற்காகத்தான். ஆனா உண்மையிலேயே கடமையான தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையான தொழுகையை தவிர மற்ற உபரியான எந்த தொழுகையையும் பள்ளிவாசல்ல தொழ மாட்டாங்க, வீட்டில் தான் தொழுவார்கள். அதை அடிப்படையாக வைத்து நாமும் முடிந்தவரை கடமையான தொழுகைகளை தவிர லுஹர் தொழுகைக்கு வருகிறோம் என்று சொன்னால் அதனுடைய முன் சுன்னத் வீட்டில் தொழுதுவிட்டு வரக்கூடிய